சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல இந்த வாரம் நடக்க போற ரவுண்ட்ல அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எஸ்பி சரண் அவர்கள் மேடைக்கே எழுந்து போயிட்டு ஒரு மிகப்பெரிய பாராட்ட தெரிவிச்சிருக்காராம். அதோட விவரத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கடந்த வாரம் சரிகமபா சீசன் 5ல ஆஹா கல்யாணம் அப்படிங்கிற பெயர்ல ஒரு சுற்று வச்சிருந்தாங்க. அதுல அபிஷேகா பாடின பாட்டை பார்த்துட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிருக்காங்க. குறிப்பா சிங்கர் ஸ்ரீனிவாஸ் அவர்கள் ஸ்டேஜுக்கே போயிட்டு அபிஷேகாவை ஹக் பண்ணி பயங்கரமா பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு. ஒரு வாரமும் அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு கடந்த வாரத்தை விட இந்த வாரம் அவங்க இன்னும் பெஸ்டா பாடுறாங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. காரணம் என்னன்னா ஒரு வாரமும் அவங்க போடக்கூடிய இன்புட், போடக்கூடிய எஃபர்ட் எல்லாமே ரசிகர்கிட்டையும் ஜட்ஜஸ் கிட்டையும் பெரிய பேரை அபிஷேகாவுக்கு வாங்கி கொடுத்துருக்குது. சொல்ல போனா ஜட்ஜஸ் எல்லாருமே அபிஷேகாவை பார்த்து அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரே விஷயம், நீ ஒரு காட் கிஃப்டடுமா, உனக்கு திறமை அப்படிங்கிறதே இயற்கையாவே இருக்கு, நீ புதுசா எதையும் கத்துக்க வேணாம், இருக்கக்கூடிய விஷயங்களை நீ அப்படியே மெயின்டைன் பண்ணாலே போதும், கண்டிப்பா நீ பெரியலா வருவாங்கிற மாதிரி தான் ஒரு வாரமும் அவங்களோட பிளெஸிங்ஸை கொடுத்து வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரமும் ஆஹா கல்யாணம் மாதிரியே ஒரு மிகப்பெரிய அதிரடியான ரவுண்ட் ஒன்று காத்துக்கிட்டு இருக்குதாம். அது திருவிழா ரவுண்டா கூட இருக்கலாம்னு தகவல் கிடைச்சிருக்குது. அப்படி வரக்கூடிய அந்த ஒரு ரவுண்டுல அபிஷேகாவோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்து போயிருக்காங்க. குறிப்பா ஒன் ஆஃப் த ஜட்ஜா வந்திருக்கக்கூடிய எஸ்பி சரண் அவர்கள் அபிஷேகா பாதியிலே பாடிக்கிட்டு இருக்கும்போது சீட்ல இருந்து எழுந்து போயிட்டு நேராவே அபிஷேகாவை போயிட்டு பிளஸ் பண்ணிருக்காரு. நீ ஒரு காட் கிஃப்டட், உண்மையாவே இந்த திறமை அப்படிங்கிறது உங்ககிட்ட வேற லெவல்ல இருக்குமா, இப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸை இது வரைக்கும் இந்த சரிகமபா ஷோல இந்த ஒரு லிட்டில் சாம்பியன்ஸ்ல யாரும் கொடுத்ததே கிடையாது. கண்டிப்பா இந்த வாரமும் நீ அதிரடியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. சரிகமபா ஷோவை பொறுத்த வரைக்கும் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக வாங்கக்கூடிய நபர் மக்களோட பார்வையிலையும் ஜட்ஜஸோட பார்வையிலையும் ஒரு சிறப்பான போட்டியாளர் கருதப்படுவாங்க. அந்த வரிசையில அபிஷேகாவை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பல வாரங்கள் கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கிட்டு இருக்கிறதால அவங்களுக்கு ஃபினாலே ஏறதுக்கான வாய்ப்பு இப்பவே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. அபிஷேகா கிட்ட ஒரு பெரிய பிளஸ் இருக்கு. லிட்டில் சாம்பியன் சீசன் 4ல திவினேஷ் சூஸ் பண்ணி பாடல்கள் தான் அவங்க அபிஷேகம் பாடிக்கிட்டு இருக்காங்களாம். இதை கடந்த வாரம் நடந்த அந்த ஓல்ட் இஸ் கோல்ட் ரவுண்ட்ல கூட ஸ்ரீனிவாஸ் சொல்லியிருந்தாரு. நான் ஆணையிட்டால் சாங்க திவினேஷ் பாடியிருந்தான், அதுக்கப்புறம் நீ தான் பயங்கரமா பாடியிருக்கான்னு சொல்லியிருந்தாரு. அந்த அளவுக்கு அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸ் திவினேஷோட பயங்கரமா இருக்குதாம். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு எஸ்பி சரண் அவர்கள் எழுந்து போய் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு பிளெஸிங்ஸை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் டிவில எக்கச்சக்கமான ரியாலிட்டி ஷோ ஒளிபரப்பானாலும் மக்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரியாலிட்டி ஷோ தான் ஸ்டார்ட் மியூசிக். சொல்ல போனா பிரியங்கா தான் இந்த ஷோவை தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. இப்ப இந்த ஷோவுக்கான சீசன் 5 நடந்து வந்துட்டு இருக்கு. ரொம்ப வெற்றிகரமா போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ஷோ வீக்கெண்ட்ல கலகலப்புக்கு பஞ்சமே இல்லாத ஷோவா இருந்து வந்துட்டு இருக்கு. ஆனா இந்த ஷோ இப்ப முடிவுக்கு வரப்போகுதாம். ஸ்டார்ட் மியூசிக் சீசன் 6 முடிய போகுது. இதுக்கான கிளைமேக்ஸ் ஷூட்டை எடுத்துட்டாங்களாம். இந்த வாரம் நடக்க போறது தான் இறுதி எபிசோட் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இது ஸ்டார்ட் மியூசிக் சீசன் ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது.